விஜயின் அதிரடி முடிவால் அதிர்ந்த அரசியல் களம். நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து தனது அரசியல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வந்தார். 2 மாநாடுகளையும் வெற்றிகரமாக நடத்தி காட்டினார். பேசும் இடமெல்லாம் அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, காங்கிரஸ் போன்ற எந்த கட்சியும் ஒரு குறிப்பிட்டு பேசாமல் திமுகவை மட்டுமே அதிகமாக விமர்சித்து வந்தார் விஜய். அதோடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் சில மாவட்டங்களுக்கு சென்று மக்கள் சந்திப்பை நடத்தி வந்தார். அப்படி அவர் கரூர் சென்ற பொழுது அங்கு ஏற்பட்ட அசம்பாவிதம் தமிழகத்தை மட்டுமல்லாமல் இந்தியாவையே சோகத்தில் ஆழ்த்தியது. இந்த சம்பவம் விஜயை முடக்கி போட்டுவிட்டது. கடந்த 3 வாரங்களுக்கு மேல் அவர் வீட்டிலேயே இருக்கிறார். ஆனாலும் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களின் குடும்பத்தாரோடு வீடியோ காலில் பேசிய விஜய் அவர்களின் வங்கிக் கணக்கில் 20 லட்சத்தை செலுத்தவும் ஏற்பாடு செய்தார். அதே நேரம் இன்னும் அவர் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று சந்திக்கவில்லை. அதற்காக தாவேகா தரப்பில் காவல்துறையிடம் அனுமதியும் கேட்கப்பட்டது. ஒரு பக்கம் பாதிக்கப்பட்ட மக்களை தனது பனையூர் அலுவலகத்திற்கு வரவழைத்து சந்திக்கும் திட்டமும் விஜயிடம் இருப்பதாக செய்திகள் வெளியானது. கட்சி தலைவர் இப்படியே முடங்கி கிடந்தால் கட்சியின் எதிர்காலம் என்னவாகும் என்கிற கேள்வியும் அச்சமும் தாவேகா நிர்வாகிகளுக்கு எழுந்திருக்கிறது. விஜய் இதிலிருந்து மீண்டு மக்களை சந்திக்க வர வேண்டும் என்பதே அவர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த நிலையில் விஜய் மீண்டும் தனது அரசியல் நடவடிக்கைகளை துவக்குகிறார் எனவும் மக்களை சந்திக்கும் களப்பணிக்கு அவர் திரும்பவிருப்பதாகவும் தற்பொழுது செய்திகள் கசிந்துள்ளது. கரூர் சம்பவத்தை சிபிஐ விசாரித்து வருவதால் விஜய் மிகவும் கவனமுடன் செயல்பட திட்டமிட்டு இருக்கிறாரா? குறிப்பாக ரோட் ஷோக்களை தவிர்த்துவிட்டு பொதுக்கூட்டங்களை நடத்த அவர் திட்டமிட்டிருக்கிறாரா? அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பொதுக்கூட்டம் நடத்தலாம் என்பது அவரின் எண்ணமாக இருக்கிறதா? விஜயின் இந்த பயண திட்டம் குறித்த அப்டேட் அடுத்த வாரம் வெளியாகும் என்கிறார்கள். எனவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் போலீசாரின் அனுமதியை பெற தாவேகா நிர்வாகிகள் முயற்சி செய்வார்கள் என்கிறார்கள். சமீபத்தில் கரூர் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் பேசுகையில் கரூர் தாவேகா பரப்புரை நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்களை தமிழ்நாடு அரசே காப்பாற்றியது. கூட்ட ஏற்பாட்டாளர்கள் சில முக்கிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அவை கரூரில் செய்யப்படவில்லை. காத்திருந்த மக்களுக்கு போதிய குடிநீர் இல்லை. உணவு வழங்க எந்த ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை. கரூரில் தொண்டர்கள் கட்சியினர் இடையே கட்டுப்பாடு இல்லாததே காரணம். கரூர் விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் பேசிய விஷயம் தாவேகா விஜய் தரப்பை அதிர்ச்சியாக்கியது. இதற்கெல்லாம் பதிலடியாக அடுத்த பரப்புரையில் விஜய் பேச வாய்ப்புள்ளது.